நடக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் எப்படி சார் பாதிக்கும்? இப்போ என்னென்ன கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது? கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாக வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் வந்து பட்ஜெட் வரும். சரிங்களா? அது வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ரேலி. யூசுவலாக வந்து முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நல்ல ஒரு ரேலி 10-15% இண்டெக்ஸ் வந்து ரேலி கொடுக்கும் பட்ஜெட்டில் எப்போவுமே. அதுவும் இது வந்து எலெக்ஷன் பட்ஜெட்னால மோஸ்ட்லி பீப்புள் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 நம்மளுக்கு எலெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிசம்பர் மந்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? 2023 டிசம்பரில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சோடனே ஜனவரி மந்தில் வந்து யூஸ்வலாக ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஜனவரி மந்தே என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்னால் ஏப்ரல் டு நெக்ஸ்ட்டு மார்ச் வரைக்கும். பட் அப் கண்ட்ரியில் அதர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியல் வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக வந்து இந்த அதர் கண்ட்ரீஸில் இந்த மோஸ்ட்லி இந்த ஃபண்ட் எஃப்ஐஎஸ் அப்புறம் இந்த இன்வெஸ்டிங் ஹவுசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜனவரிலேருந்து அவங்க கணக்கை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மந்த் க்ளோஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் யூஸ்வலாக வந்து ஆஃப்லோட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ்லாம் ஆஃப்லோட் பண்ணிவிட்டு ஜனவரிலேருந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஹிஸ்டாரிக் டேட்டா என்ன சிம்பிளைஸ் பண்ணதுன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 10-15% இந்த ஜனவரி மந்தே நல்ல ஒரு ரேலி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேலி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எலெக்ஷன் ரேலி. இது மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மே ஜூன் வரைக்குமே ஒரு கண்டினியூஸ் நியூஸஸ் வந்து பெரிய நியூஸஸ் அடுத்த வருஷம் இந்த மார்க்கெட்டுக்காக இருக்குது. இந்த நியூஸஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இந்த நியூஸஸ்னால. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மோர் தென் 7% வந்து கிளாக் பண்ணியிருக்கு. அது இந்தியா இஸ் தி ஒன்லி எக்கனாமி விச் பீட்ஸ் தி இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸு எஃப்ஐஎஸோட ஃபண்ட்ஸு இதெல்லாம் வந்து உள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் தி மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்.